கிறிஸ்துவின் ஆராய முடியாத செல்வங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:8. ஸ்பர்ஜன் அவர்கள் ஏப்ரல் மாதம் 14 1867 பிரசங்கித்த செய்தி. பவுலின் பாக்கியமும் தாழ்மையும். அன்பானவர்களே, இன்று காலை நாம் தலைகுனிந்து ஜெபிப்போம். பரமபிதாவே, உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் புதிய தரிசனத்தை பெற வேண்டி இன்று உமது சந்ததியில் நிற்கிறோம். உமது வார்த்தையின் சத்தியங்களை எங்கள் இருதயங்களில் பதியச் செய்து உமது ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்று சிலருக்கு ரட்சிப்பின் நாளாக இது இருக்கட்டும். மற்றவர்களுக்கு ஆழமான அன்பையும் புதுப்பிக்கப்பட்ட உறுதியும் இது தரட்டும். கிருபையும் தெளிவையும் வல்லமையும் அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பவுல் இதை தம்முடைய இருதயத்திலிருந்து வந்த ஒரு தனிப்பட்ட அறிக்கையாக வெளிப்படுத்துகிறார். அவர் ரோமாபுரி சிறையில் இருக்கிறார். ஆனால் அவர் தனது சங்கிலிகளை பற்றி பேசவில்லை. மாறாக கிருபையை பற்றி பேசுகிறார். தனது சூழ்நிலைகளை பற்றி புலம்பவில்லை. மாறாக தனது அழைப்பை குறித்து பேசுகிறார். எல்லா பரிசுத்தவான்களிலும் மிக சிறியவனாக எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜாதிகளிடையே கிறிஸ்துவின் ஆராய முடியாத செல்வங்களை பிரசங்கிப்பது. அவர் இருதயத்தில் உள்ள முரண்பாட்டை கவனியுங்கள். அவர் 2 விஷயங்களால் ஒரே நேரத்தில் ஆச்சரியப்படுகிறார். ஒன்று, அவரது பணியின் கிருபை. அவர் தனது பணியை மிக உயர்ந்த ஸ்லாக்கியமாக கருதினார். ஒரு கிருபை ஈவு. தேவாதி தேவனுடைய தூதராக இருப்பது ஈவு. அவர் கட்டாயப்படுத்தப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு தேவ பணியாளர். கிளர்ச்சி அடைந்த உலகத்திற்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் அறிவிக்கும் செய்தியை எடுத்துச் செல்வதில் மகிழ்ச்சி அடைந்தவர். இரண்டாவதாக, அவரது தகுதியின்மையை. கடவுள் அவரை பயன்படுத்திய அளவுக்கு அவர் தன்னை மிகவும் சிறியவனாக உணர்ந்தார். வெற்றி அவரது பெருமையை ஏற்படுத்தும்படியாக செய்ய முடியவில்லை. அது அவரது ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தியது. அவர் தன்னை தேவனுடைய ஊழியர்களில் மிக பெரியவன் என்று கருதவில்லை. மாறாக எல்லா பரிசுத்தவான்களிலும் மிகவும் சிறியவன் என்று உணர்ந்தார். உண்மையான பணி எப்போதும் பரிசுத்தமான தாழ்மையை உருவாக்கும். கிறிஸ்துவே நம்முடைய கருப்பொருள். பவுல் ஒருபோதும் என்னை பிரசங்கிப்பது என்று தயங்கவில்லை. எபேசு போன்ற ஒரு நகரத்தில் தத்துவ விவாதங்கள், பலவிதமான மத கோட்பாடுகள், பேரரசின் வழிபாடுகள் நிறைந்த இடத்தில் பவுலின் செய்தி ஆச்சரியமளிக்கும் வகையில் ஒரு மையமாக இருந்தது. அவர் கூறினார், நான் உங்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதை மட்டுமே பிரசங்கிக்கும்படியாக முடிவெடுத்தேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். பவுலுடைய ஒரே கருப்பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மகத்தான நபரை பற்றி சிந்திப்போம். வாக்குரைக்கப்பட்ட வித்து. நமது முதல் பெற்றோர் ஏதேன் தோட்டத்தில் விழுந்தபோது அவளது குற்ற உணர்வு மற்றும் வெட்கத்தின் இருளில் மூழ்கியிருந்தபோது தேவன் ஒரு நம்பிக்கையின் ஒளியை ஏற்றினார்.
ஸ்திரீயின் வித்து பாம்பின் தலையை நசுக்கும். ஆதியாகமம் 3:15. பல நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் அந்த வாக்குறுதியை நோக்கினர். ஆபிரகாம் அவரது நாளை காண ஆசையாயிருந்தார். மோசே எகிப்தின் பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவின் நிந்தையை மிகவும் பெரிய செல்வமாக கருதினார். தாவீது அவரை பற்றி எழுதினார். ஏசாயா அவரது துன்பங்களை பற்றி தீர்க்கதரிசனம் சொன்னார். வரலாறு முழுவதும் இந்த ஒருவரின் வருகையை நோக்கி வளைந்து சென்றது. வரலாற்றில் நபர் இவர். பின்னர் காலத்தின் நிறைவில் அவர் இந்த உலகில் வந்தார். அரண்மனையின் மகிமையில் அல்ல, ஆனால் ஒரு தொழுவத்தில் தாழ்மையாக. எல்லையற்றவர் ஒரு குழந்தையானார். படைப்பாளர் ஒரு தீனி பண்டத்தில், தீனி வைக்கோல் போடும் ஒரு பாத்திரத்தில், ஒரு கட்டையில் கிடத்தப்பட்டார். 30 ஆண்டுகள் அவர் மறைவாக வாழ்ந்தார். பின்னர் பொது மேடையில் நின்றார். துக்கங்களின் மனுஷனாக, துன்பங்களை அறிந்தவராக அவர் பேசிய வார்த்தைகள் கூட்டத்தை ஆச்சரியப்படுத்தின. பண்டிதர்கள் திகைத்தார்கள். அவர் நோயாளிகளை குணப்படுத்தினார். குருடருக்கு பார்வை அளித்தார். மரித்தோரை உயிர்ப்பித்தார். நாங்கள் அவரது மகிமையை கண்டோம். அது பிதாவின் ஒரே பேரான குமாரனின் மகிமையாகவே இருந்தது. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகவே அவர் இருந்தார். சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகர் இவர். ஆனால் அவரது பணி அவரை சிலுவைக்கு இட்டுச் சென்றது. நண்பனால் காட்டி கொடுக்கப்பட்டார். சீடர்களால் மறுக்கப்பட்டார். கூட்டத்தால் கைவிடப்பட்டார். அவர் ஊழல் நிறைந்த நீதிமன்றங்களுக்கு முன் நின்றார். கசையடி அடிக்கப்பட்டார். ரோமானிய கசையால் அவரது முதுகு பிளந்தது, கிழிக்கப்பட்டது. அவர் நிந்திக்கப்பட்டார். முள்முடி அவர் நெற்றியில் அழுத்தப்பட்டது. அவர் மீது துப்பப்பட்டது, அடிக்கப்பட்டது, ஆடைகள் உரிக்கப்பட்டது. பின்னர் அவரை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு மகிமையின் ஆண்டவரை ஒரு மர சிலுவையில் ஆணி அடித்தனர். அங்கு அவர் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டு, தமது பிதாவால் கைவிடப்பட்டு, தமது மக்களின் பாவங்களை சுமந்தார். அவர் முடிந்ததென்று கத்தி தமது ஆவியை ஒப்புக் கொடுத்தார். நீதிமான் நீதியற்றவர்களுக்காக நம்மை கடவுளிடம் கொண்டு வருவதற்காகவே அவர் இந்த பாடுகளை பட்டார். இவர் உயிர்த்தெழுந்த அரசர். ஆனால் மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. 3ஆம் நாளில் அவர் வெற்றிகரமாக உயிர்த்தெழுந்தார். தூங்கியவர்களின் முதற் பயிராக, உயிர்த்தெழுதலின் முதல் கனியாக 40 நாட்களுக்கு அவர் தவறாத ஆதாரங்களால் தம்மை உயிரோடு காண்பித்தார். பின்னர் ஒலிவ மலையிலிருந்து அவர் மேலான மகத்துவத்தின் வலது பாரசத்தில் பிதாவோடு அமர்ந்தார். இன்று அங்கு அவர் அமர்ந்திருக்கிறார். நமது தீர்க்கதரிசி, ஆசாரியர், அரசர். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக ஆளுகிறார். அவரது பாயங்கள் அவரது பாதங்களின் கீழ் பணியப்படுத்தப்படும்படி அவர் காத்திருக்கிறார். இதுதான் சபையே நாம் பிரசங்கிக்கும் நபர். ஒரு கோட்பாடு அல்ல, ஒரு தத்துவம் அல்ல, ஒரு ஒழுக்க முறை அல்ல, ஆனால் உயிருள்ள ஆட்சி செய்கிற மகிமையான இரட்சகர். சில எச்சரிப்புகளை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தவறான கருப்பொருளுக்கு எதிராக பவுல் கிறிஸ்துவை பிரசங்கித்தார். ஆனால் இன்று பலர் வேறு விஷயங்களை பிரசங்கிக்கின்றனர். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனின் மாண்பை பிரசங்கிக்கவில்லை. உங்களை உள்ளே பார்த்து உங்கள் சொந்த மகத்துவத்தை கண்டறியச் சொல்லும் நவீன நற்செய்தி ஒரு பொய்.
நமது ரட்சிப்பு தேவைப்பட வேண்டுமானால் இந்த இரட்சகர் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர் ஆசாரியத்தனத்தை பிரசங்கிக்கவில்லை. ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து சடங்குகள் மற்றும் புனித பயன்பாடுகள், மேலும் கிருபை வழங்குவதற்காக சிறப்பு அதிகாரம் உண்டு என்று கூறுபவர்களுக்கு அவர் நேரம் கொடுக்கவில்லை. ஆராய முடியாத செல்வங்கள் கிறிஸ்துவில் உள்ளன, சபையின் சடங்குகளில் இல்லை. அவர் தத்துவத்தை பிரசங்கிக்கவில்லை. அவர் ஆதேன்ஸில் விவாதத்தில் வெற்றி பெறுவதற்கு புத்திசலமான வாதங்களுடன் வரவில்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு இரட்சகரை அறிவிக்கவே பவுல் வந்தார். கடவுளின் ஞானம் உலகத்திற்கு முட்டாள்தனமாக தோன்றுகிறது. நமது ஒரே கருப்பொருள் இயேசுவாகவே இருக்க வேண்டும். அவர் எல்லா கோட்பாடுகளும் அமர்ந்திருக்கும் பொற்கொம்பு. அவர் எல்லா சத்தியங்களும் சுற்றி வரும் சூரியன். வேறு எதையும் பிரசங்கிப்பது என்பது நிச்சயமற்ற ஒலியை எழுப்பும் எக்காலத்தை ஊதுவதற்கு சமம். ஆராய முடியாத செல்வங்கள். கிறிஸ்து நமது பொக்கிஷம். பவுல் இதை கிறிஸ்துவின் ஆராய முடியாத செல்வங்கள் என்று அழைக்கிறார். ஆராய முடியாத என்ற வார்த்தை அவை முழுமையாக ஆராயப்படவோ கணக்கிடப்படவோ புரிந்து கொள்ளவோ முடியாதவை என்று சொல்லுகிறார். இந்த கடலில் மூழ்கினார், நீங்கள் ஒருபோதும் அடியை தொடமாட்டீர்கள். இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ந்தால் அதன் முடிவை ஒருபோதும் கண்டறிய முடியாது. இந்த செல்வங்கள் என்ன? பாவிகள் மீதான அன்பின் செல்வங்கள். இதுவே தொடக்க புள்ளி. நாம் இன்னும் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார் என்று ரோமர் 5:8 வாசிக்கிறோம். நாம் அன்பிற்கு பாத்திரவான்களாக இருந்ததால் அவர் நம்மை நேசிக்கவில்லை. நமது கிளர்ச்சி இருந்த போதிலும், நம்முடைய எதிரான தன்மை இருந்த போதிலும் அவர் நம்மை நேசித்தார். இதுதான் கிருபையின் ஆச்சரியம். இது தனது மகனுக்கு பதிலாக, குமாரனுக்கு பதிலாக தண்டனை தூக்குமேடையில் நின்ற ஒரு மனிதனைப் போல அவர் உனக்காக எனக்காக தொங்கினார். இதுவே கிருபையின் ஆச்சரியம். இயேசு பாவமற்ற தெய்வகுமாரன். குற்றவாளியான பாவியின் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். மனந்திரும்புவோருக்கான மன்னிப்பின் செல்வங்கள். அவர் இரத்தத்தின் மூலம் கிறிஸ்து மன்னிப்பின் எல்லையற்ற பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கிறார். எந்த பாவமும் அதன் எல்லைக்கு அப்பாற்பட்டது அல்ல. தேவ நிந்தனை, விபசாரம், திருட்டு, கொலை, எந்த பாவத்தின் கருஞ்சிவப்பு கரையும் பணியை விட வெண்மையாக்க முடியும். நற்செய்தி மரியாதைக்குரியவர்களுக்கு மட்டுமல்ல, இது வெளியேறப்பட்டவர்களுக்கு, போதைப் பொருள் அடிமைகளுக்கு, அவமானக்கு காரணமானவர்களுக்கு, தாங்கள் பூமியின் குப்பையாக உணர்பவர்களுக்கு, உங்கள் பாவத்திற்காக உங்கள் இருதயம் உடைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது, வந்து கழுவிக்கொள்ளுங்கள். துக்கப்படுவோருக்கு ஆறுதலின் செல்வங்கள். நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்களா? அவர் துக்கங்களின் மனுஷன். நீங்கள் சோர்ந்திருக்கிறீர்களா? அவர் உங்கள் இளைப்பாறுதல். உங்களுக்கு நீங்கள் காட்டி கொடுக்கப்பட்டவர்களா? அவர் ஒரு சகோதரனை விட நெருக்கமாக இருக்கும் நண்பர். அவர் நமது பலவீனங்களை உணர்ந்து ஆறுதல் அளிக்க முடியும். அவர் நமது கண்ணீரை சேகரிக்கிறார்.
புயல் தாக்கிய ஆன்மாவுக்கு அவர் அமைதியை சொல்லுகிறார். அவரை அறிவது உலகம் தரவோ எடுத்துக்கொள்ளப்படவோ முடியாத ஆறுதலாகும். தேடுவோருக்கு ஞானத்தின் செல்வங்கள். உலகம் அறிவியல் மற்றும் தத்துவத்தின் மூலம் ஞானத்தை தேடுகிறது. ஆனால் ஆழமான ஞானம், தேவனை பற்றிய அறிவு, பாவம், ரட்சிப்பு, நித்தியம், இவைகள் கிறிஸ்துவில் காணப்படுகிறது. அவரின் ஞானத்தின் மற்றும் அறிவின் எல்லா பொக்கிஷங்களும் மறைந்திருக்கின்றன. கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை அறிந்த மிகவும் படிக்காத ஒரு மனிதன் கிறிஸ்துவை நிராகரிக்கும் மிகவும் புத்திசாலியான பண்டிதனை விட ஞானம் உள்ளவன். வெறுமையானவர்களுக்கு மகிழ்ச்சியின் செல்வங்கள். உலகம் சூழ்நிலைகளை பொறுத்த மகிழ்ச்சியை வழங்குகிறது. கிறிஸ்து சொல்லி முடியாத மகிமை நிறைந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இது துன்பத்தின் மூலம் நிலைத்து இரவின் இருளில் பிரகாசிக்கிறது. இது ஒரு கூட்டுறவின் மகிழ்ச்சி, ஏற்றுக்கொள்ளப்படுதலின் மகிழ்ச்சி, உறுதிப்படுத்தப்பட்ட நித்திய மகிழ்ச்சி. நித்தியத்திற்கான செல்வங்கள் இவை நீங்கள் பின்னால் விட்டுவிடும் பூமிக்குரிய செல்வங்களைப் போல அல்ல. இவை மரணத்தின் நிழல் பள்ளத்தாக்கு வழியாய் நீங்கள் எடுத்து செல்லப்பட்டாலும் ஒரு காலம் நீக்கப்படாத செல்வங்கள். நீங்கள் மரணத்தின் கண்களை மூடும்போது தேவ சன்னதியில் இது மிகவும் செல்வங்களின் நித்திய எல்லையற்ற முடிவில்லாத ஆனந்தத்திற்கு உங்கள் கண்களை திறப்பீர்கள். கிறிஸ்து உங்கள் தேவைகளுக்கு மிகவும் சிறியவர் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்கள் பாவங்கள் பெரியவை, ஆனால் அவரது நற்குணங்கள் மிகவும் பெரியவை. உங்கள் தேவைகள் பரந்தவை, ஆனாலும் அவர் கொடுப்பதில் விரிந்தவராக இருக்கிறார். நீங்கள் உங்களை நரகத்திற்கு அனுப்புவதை விட உங்களை அதிலிருந்து மீட்டு ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் மன்னிக்கப்பட விரும்புவதை விட அவர் மன்னிக்க மிகவும் ஆயத்தமாக இருக்கிறார். மூன்றாவதாக, அரசியல் நோக்கம். கிறிஸ்து நமது இலக்கு. கிறிஸ்து இந்த செய்தியை பிரசங்கிக்க கட்டளையிட்டது ஏன்? பவுலை அனுப்பியது ஏன்? இன்று பிரசங்கிகளை அனுப்புவது ஏன்? இந்த ஆராய முடியாத செல்வங்களை அறிவிக்க. இதற்கு பின்னால் ஒரு மகத்தான அரசியல் நோக்கம் உள்ளது. ஒரு அரசன் தனது செல்வத்தை பற்றி மட்டும் அறிவிக்க அவன் தன்னுடைய மக்களை அனுப்புவது அர்த்தமற்றது. மக்கள் தோள்களை உயர்த்தி அது உங்களுக்கு என்ன என்று கேட்பார்கள். ஆனால் தூதர் தனது அறிவிப்பை முடித்து, இந்த ஆராய முடியாத செல்வங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. விருப்பமுள்ளோர் எவரும் வந்து இந்த செல்வத்தை இலவசமாக பெறலாம் என்று கூறினால் பின்னர் அதனுடைய நோக்கம் தெளிவாகிறது. அதுதான் நமது அரசர் இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். அவரது செல்வங்களின் அறிவிப்பு ஒரு அழைப்பு. அவரது வலிமை பலவீனரை வலிமையாக்குவதற்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அவரது இறையாண்மை பாவத்தின் மீது நீங்கள் ஆளுவதற்கு உதவுவதற்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அவரது நற்குணம் உங்கள் குறைபாடுகளை மறைப்பதற்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மகிமை நித்தியத்திற்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுவதான வாக்குறுதியை அளிக்கிறதாக இருக்கிறது. தகுதி பெற்றவருக்கு நீங்கள் எதையும் கொண்டு வர வேண்டியதில்லை. முதலில் உங்களை சுத்தப்படுத்த வேண்டியதில்லை. மனம் திரும்பலின் கண்ணீரை உருவாக்க வேண்டியதில்லை. மனம் திரும்பலை பெறுவதற்கு நீங்கள் அவரிடம் பாருங்கள். தகுதியில்லாத உங்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார்.
விசுவாசத்தை பெறுவதற்கு அவரிடம் வாருங்கள். நீங்கள் உள்ளவாறே வறியவராக, பாவியாக, உதவியற்றவராக வருகிறீர்கள். புரிந்து கொள்ளுதலால் அவரது செல்வங்களை பற்றி கொள்கிறீர்கள். அவரை மறுப்பது எவ்வளவு முட்டாள்தனம்! உலகின் வர்ணம் பூசப்பட்ட பொருட்களை, செல்வம், புகழ், இன்பம் துரத்துவது நித்திய மகிமையின் உறுதியான தாக்கத்தை புறக்கணிப்பதாகும். இது வைர மலை வழங்கப்படும் போது கற்களை தோண்டுவதற்கு ஒப்பாகும். இது உயிருள்ள நீரின் ஊற்றுக்கு அழைக்கப்படும் போது கலங்கிய குட்டைகளிலிருந்து குடிப்பதற்கு ஒப்பாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களிடம் கிறிஸ்து இருந்தால் எல்லாம் இருக்கிறது. அவர் பரிசுகளை வழங்குபவர் மட்டுமல்ல, அவரே பரிசு. அவர் உங்கள் பங்கு. உங்கள் இருதயத்தில் அவரில் திருப்தியாய் நிறைவை நீங்கள் காண முடியும். அல்லது நீங்கள் மற்ற பொக்கிஷங்களை தேடி போய் கொண்டிருக்கிறீர்களா? இந்த பிரசங்கம் உங்கள் முதல் அன்பை மீண்டும் எழுப்பட்டும். சிலுவை தவிர வேறு எதிலும் மேன்மை பாராட்டாதீர்கள். அவரது ஆராய முடியாத செல்வங்களில் உங்கள் ஆழமான மகிழ்ச்சியை கண்டறியுங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனை தேடுவர்களாக இருக்கலாம். உங்கள் வறுமையை உணர்கிறீர்கள், உங்கள் பாவத்தை அறிகிறீர்கள், உங்கள் தேவையை உணர்கிறீர்கள். அது மிகச்சிறந்த ஒன்று. தேவையான ஒரே ஒரு தகுதி அவரது தேவையை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து அவரிடத்தில் வருவதே. ஒருவேளை நீங்கள் அவனுடைய சத்தியத்திற்கு எதிர்த்திருப்பீர்களானால், இது ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று சத்தியத்தை சொல்வீர்களானால், நான் உங்களிடத்தில் மன்றாடுகிறேன். நீங்கள் உங்கள் ஆன்மாவை ஒன்றுமில்லாதவற்றுக்காக விற்கிறீர்கள். பாவத்தின் இன்பங்களை ஒரு பருவத்திற்கு மட்டுமே, ஒரு காலத்திற்கு மட்டுமே. ஆனால் கிறிஸ்துவின் செல்வங்கள் நித்தியத்திற்கு உரியவை. தாமதிக்க வேண்டாம், தேவன் பக்கமாக திரும்புங்கள். ஒருவேளை நீங்கள் சந்தேகிக்கிறவர்களாக இருப்பீர்களானால், எத்தகைய செல்வங்கள் எனக்காக இருக்க முடியுமா? என் பாவங்கள் மிகவும் அதிகம் என்று நீங்கள் கூறலாம். கேளுங்கள், அவரது செல்வங்கள் ஆராய முடியாதவை. உங்கள் பாவங்கள் அவற்றை தீர்க்க முடியாது. உங்கள் சந்தேகங்கள் அவற்றை அழிக்க முடியாது. அவரது வாக்குறுதி உறுதியானது. என்னிடம் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டு சொல்கிறார். இந்த நற்செய்தியின் மணி உங்கள் ஆன்மாவின் நிலப்பரப்பு முழுவதும் ஒலிக்கிறது. அது ஒரு தெளிவான ஒளியை எழுப்புகிறது. வாருங்கள், வரவேற்கப்படுகிறீர்கள். வாருங்கள், வரவேற்கப்படுகிறீர்கள். முழு பாதையும் பார்க்க வேண்டியதில்லை. மணியின் ஒளியை கேட்டு அதை நோக்கி ஒரு படி எடுத்து வை. அந்த படி விசுவாசம். அது ஒரு பார்வை. சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகரை நோக்கி பார்க்கும் ஒரு நம்பிக்கையான பார்வை. நாம் பதிலளிக்கும் பாடலை பாடும்போது கடவுளின் ஆவியின் அழைப்பிற்கு பதிலளிக்க உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக கிறிஸ்துவில் உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த இந்த சபையின் முன்பாக வர வேண்டியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் இருக்கையில் முழங்கால் படியிட்டு உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவருக்கு மீண்டும் சரணடைய வேண்டியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு மூப்பரை கண்டு, எனக்கு இந்த கிறிஸ்து வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று கூற வேண்டியதாக இருக்கலாம். அவர் உங்களை எவ்வாறு வழிநடத்தினாலும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். கிறிஸ்துவின் ஆராய முடியாத செல்வங்கள் என்று உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. அவற்றை பெற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக இதை பெற்றுக்கொள்ள ஓடோடி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.